Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5ல 8th சம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்மு. ஸோ இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. f of x தந்திருக்காங்க x minus 1 g of x equal to 3x plus 1 h of x equal to x square. இதே மாடலில் நம்ம எக்ஸாம்பிள் சம்லேயும் ரெண்டு பார்த்தோம். ஓகே, இது எக்ஸசைஸு. f of g of h equal to f of g of hன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ கொடுத்துருக்கதான் எழுதிக்கிறேன். f of x equal to x minus 1 g of x equal to 3x plus 1 h of x equal to x square. ஓகே ஓகே, f of g of h முதல் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்ன? g of h. ஸோ g of h of x, g of h of x. ஸோ g of h of x நம்மளுக்கு என்ன தந்திருந்தாங்க? x ஸ்கொயர். ஓகே, இப்போ h of x, இப்போ g of x, எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு இப்போ x ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ g of xக்கு வந்து நம்ம என்ன 3x + 1, அங்கேயும் நம்ம எக்ஸுக்கு பதிலாக x ஸ்கொயரை போட போகிறோம். ஸோ g of x ஸ்கொயர் அப்படிங்கும்போது 3x ஸ்கொயர் + 1. நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது f of g of h, f of g of h of x. ஸோ f of g of h of x நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்கு? 3x ஸ்கொயர் + 1ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாகவே மொத்தமாகவே இந்த டேர்ம் மொத்தமாக இருக்குது. ஸோ அதனால் 3x ஸ்கொயர் + 1 - 1. ஸோ f of xங்கிறது x - 1ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்ம் இருந்ததுனால இந்த டேர்மை மொத்தமாக போட்டு -1 போட்டிருக்கேன். இந்த 1 நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு 3x ஸ்கொயர் கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு f of g of h. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்குது. முதல்ல f of g கண்டுபிடிச்சிக்கலாம். f of g of x. ஸோ f of g of x நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன தந்திருக்காங்க? 3x + 1ன்னு தந்திருக்காங்க. இப்போ f of இந்த டேர்முக்கு பதிலாகவே நம்ம என்ன போட போகிறோம்? எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ இதை தான் x - 1ல் போட போகிறோம். 3x + 1 - 1. ஸோ 1 நம்மளுக்கு கேன்சல் ஆகி 3x கிடைக்கும். இப்போது f of g of h of x. ஸோ f of g நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 3x of h of x. h of xங்கிறது நம்மளுக்கு x ஸ்கொயர். ஸோ இப்போ என்னென்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸுக்கு இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக இப்போ என்னது? x ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ 3x ஸ்கொயர். ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ f of g of h equal to f of g of h. Hence proved. ஓகே, அதில் செகண்ட் சம் பார்க்குறோம். f of x equal to x ஸ்கொயர், g of x equal to 2x, h of equal to x equal to x plus 4. ஸோ ஓகே, f of g of h. ஸோ g of h of x. ஸோ அதை எப்படி எழுதலாம்? g of h of xன்னு எழுதலாம். ஸோ g of h of x. h of x நம்மளுக்கு கொஷினில் x plus 4 தந்திருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக x plus 4 இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக x plus 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 அப்படியே போட்டுட்டு x plus 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது 2x plus 8ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு f of g of h of x. f of g of h of x. ஸோ f of இந்த டேர்ம் நம்ம இதை கண்டுபிடிச்சோம் இல்லையா? 2x plus 8 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாகவே நம்மளுக்கு இந்த டேர்ம் தான் இருக்குது. ஸோ 2x plus 8 இந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு f of g of h. ஸோ இப்போ f of g கண்டுபிடிச்சிக்கலாம். f of g of x. f of g of x இது நம்மளுக்கு 2x.
ஸோ ஓகே எக்ஸுக்கு பதிலாக இப்போ 2x இருக்குது. ஸோ அப்போ 2x த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இதை 4x ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் ஜிங்கிறது என்னது 4x ஸ்கொயர் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே இப்போ இதில் என்ன சொல்லுங்கள், இந்த டேர்மை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோமா. ஸோ 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் உங்களுக்கு வந்து ஒன்று போல் இல்லாத மாதிரி தெரியும். இப்போ இதை பாருங்கள், இந்த ரெண்டில் இந்த மாரி நான் 2 காமனாக வெளில எடுக்கிறேன். ஸோ 2 காமனாக எடுக்கும்போது இங்கே ஸ்கொயர் வரதுனால 2 ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ மீதி இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு இருக்கும். ஸோ அப்போ 2 ஸ்கொயர் 4 எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 2 பாருங்கள் ஈக்குவலாக இருக்கும். ஓகே ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவல் டு 2 எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஓகே ஓகே தேர்ட் சம் பார்க்கலாம். f of x equal to x minus 4, g of x equal to x square, h of x equal to 3x minus 5. ஸோ ஓகே ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், f of g of h. ஸோ அதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது g of h of x. ஸோ g of h of x. g of h of x நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க 3x minus 5. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நமக்கு 3x minus 5 இருக்குது. இங்கே x ஸ்கொயர். இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் 3x minus 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே நெக்ஸ்ட்டு f of g of h. ஸோ f of g of h of x. ஸோ f of 3x minus 5 the whole square. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குது 3x minus 5 the whole square இருக்குது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் f of xங்கிறது x minus 4. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாகவே இந்த டேர்மை நம்ம அப்படியே போட்டுட்டு -4 போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே நெக்ஸ்ட்டு f of g of h. ஸோ f of g of x, f of g of x. f of g of xங்கிறது நம்மளுக்கு இங்கே x ஸ்கொயர். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக x ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு x ஸ்கொயர் -4ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு f of g of h of x. ஸோ x ஸ்கொயர் -4 ஆஃப் h of xங்கிறது நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன தந்திருக்காங்க 3x minus 5 தந்திருக்காங்க. ஸோ இந்த டேர்மை எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3x minus 5 the whole square -4. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ 1 2 பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ f of g of h equal to f of g of h. Hence proved. Okay, thank you students. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்மா. ஸோ ஃபஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம் ஒரு 5 மாடல் சம் சொல்லியிருக்கேன். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பாருங்கள். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் 2 5 மார்க் கேட்பாங்க. ஸோ 5 மாடல் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதில் தான் 2 மாடல் கண்டிப்பாக கேட்பாங்க. 2 5 மார்க்கு 2 2 மார்க்கும் வரும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.